ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று பல பேருக்கு நோய் தொற்றுக்கள் எளிதில் வருவதற்கு காரணம் அவர்களுடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுதான். நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய பானத்தை பற்றியும் மூலிகைகள் பற்றியும் தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சக்தி. அது இந்த சக்தி இருந்தால் மட்டுமே எந்த ஒரு நோயையும் தாக்காமல் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். யார் ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான நோய்களும் ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு தேவையான கஷாயம் மற்றும் மூலிகை பானங்களை வீட்டிலேயே நம்மால் தயாரிக்க முடியும். அதற்கு முதலாவதாக அந்த பானங்களை நாம் தினந்தோறும் வீட்டிலேயே செய்து ஆரோக்கியமாக வாழ்வதற்குண்டான வழிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதில் முதலிடம் பிடிப்பது மஞ்சள் டீ. மஞ்சள், தேன் மற்றும் எலுமிச்சை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற இந்த தேநீர் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நன்கு மாற்றியமைக்க உதவுகின்றது. மேலும் அதன் வலுவான அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வீக்கம் மற்றும் வலியை போக்க உதவுகின்றது. ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவு தண்ணீர் மற்றும் சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்த்து 15 முதல் 20 நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். பின்னர் மஞ்சள் தண்ணீரில் சிறிதளவு எலுமிச்சை மற்றும் தேன் சேர்த்து கலந்து சூடாக குடிக்க வேண்டும். வீட்டு சமையலறை பொருட்களுடன் தயாரிக்கப்படுகின்ற கஷாயம் மிகவும் பாரம்பரியமானது. இது சளி மற்றும் இருமலை போக்குவதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது. மேலும் சுவாச கோளாறுக்கு பயனளிக்கின்றது. ஒரு பாத்திரத்துல தண்ணீருடன் துளசி, கிராம்பு, லவங்கப்பட்டை, இஞ்சி, ஓமம், மஞ்சள் தூள் மற்றும் கருப்பு மிளகு ஆகியவற்றை கொதிக்க வைப்பதன் மூலம் இந்த கஷாயம் தயாரிக்கப்படுகின்றது. இதில் சுவைக்கு ஏற்ப தேன் அல்லது வெல்லம் சேர்த்து குடிக்கலாம், அல்லது கருப்பட்டி, பனைவெல்லம் போன்றவற்றை நாம் சேர்த்து கொள்ளலாம். இந்த மசாலா டீல நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மட்டுமல்ல, தொற்று நோய்களை தடுக்கும் சேர்மங்களும் நிறைந்துள்ளன. இந்த டீயை தயாரிக்க பயன்படுத்தப்படும் தேனில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் தடுப்பு பண்புகள் இருப்பதால் அவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயை எதிர்த்து போராட உதவுகின்றன. இஞ்சி, லவங்கப்பட்டை, மிளகுத்தூள், கிராம்பு, ஏலக்காய் மற்றும் துளசி இலைகளை 1/2 கப் தண்ணீரில் சேர்த்து 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு அதை வடிகட்டி சிறிது தேன் சேர்த்து கலந்து சூடாக குடிக்கலாம். தொண்டை புண் மற்றும் இருமலுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமல்லாமல் கூடுதல் சளி சேர்வதை எதிர்த்து போராடும். ஒரு பாத்திரத்துல 4 கப் தண்ணீரை ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டும். அதுல இஞ்சி, 1 அங்குல லவங்கப்பட்டை, 3 நறுக்கிய பூண்டு, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் புதினா சாறு மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அதில் தேன் சேர்த்து சூடாக குடிக்கலாம். இது போன்ற ஒவ்வொரு பானங்களையும் நம்ம தயாரித்து நமக்கு நாமே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இது போன்ற வீட்டில் கிடைக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து கஷாயமோ மூலிகை பானமோ செய்து குடிக்கும் பொழுது அது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாக நமக்கு மாறி போகும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.